ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு சாதாரண வெண்கல பாத்திரம் இருக்கு. இன்னொரு கையில விலை மதிப்பற்ற தூய தங்கம் இருக்கு. ம் சரி. இப்போ இது ரெண்டையும் நீங்க தரையில போடுறீங்க. வெண்கல பாத்திரம் காத பிளக்குற அளவுக்கு ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்குது. ஆனா அந்த தங்கம் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா கீழே விழுது. ஏன்? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. ஆமா. அது மட்டும் இல்லாம காட்ட தன் காலடியில நடுங்கச் செய்யற மாபெரும் யானை பாகனோட கையில இருக்கிற ஒரு சின்ன குச்சிக்கு மட்டும் ஏன் பயந்து நடுங்கணும்? இந்த முரண்பாடுகளை நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா நாம எல்லாரும் யோசிச்சிருப்போம். இது வெறும் இயற்பியலோ இல்ல விலங்கியலோ கிடையாது. இது மனித மனதோட மிக ஆழமான உளவியல பேசுற ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஒரு குறியீடா? ஆமா, இது போன்ற கேள்விகள் வழியாத்தான் நமது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே மனிதனோட அகங்காரம், அறிவுச்செருக்கு, அப்புறம் சுயக்கட்டுப்பாடு இதையெல்லாம் ரொம்ப ஆழமா அலசியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதி களஞ்சியம் நூல்ல இது பத்தி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த நூல்ல இருக்கிற அடக்குமுடைமைங்கிற அதிகாரத்துல நாலடியார், திருக்கடுகம், நீதிநெறி விளக்கம்னு பல பண்டைய நூல்களோட சாராம்சம் இருக்கு. அதற்கான விடைய ரொம்ப தெளிவாவே தர்றாங்க. அடக்கம், அதாவது சுய கட்டுப்பாடு, அப்புறம் பணிவு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பேச போறோம். ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு இது. ஆமா. ஏன்னா இன்றைய தகவல் பெருக்கெடுப்பு உலகத்துல சோஷியல் மீடியால நம்மள நாமே முன்னிலைப்படுத்திக்க துடிக்கிற இந்த காலகட்டத்துல அடக்கம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் அது ஒரு பலவீனமா தோணுது. உண்மைதான். பலரும் அதை ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுதான் ஒரு மனிதனோட உச்சக்கட்ட பலம்ங்கிறத நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைய சத்தமான உலகத்துல எப்படி அமைதியா இருந்து பெருவெற்றிகள் அடையலாம்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். கண்டிப்பா. நாம வாழ்ற இந்த நவீன உலகம் உன்னை நீயே விளம்பரப்படுத்திக்கோ அப்படின்னு தொடர்ந்து நம்ம காதுகள்ல கத்திக்கிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி. செல்ஃப் ப்ரமோஷன் தான் இன்னைக்கு தாரக மந்திரம். ஆமா, ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டு அத உலகமே அறியும்படி பறைசாற்றுவதுதான் வெற்றிங்கிற ஒரு மாயையே என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா திரிகடகம்ங்கிற நூல் இத முற்றிலுமா மறுக்குது. அப்படியா? திரிகடகம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் ஒருபோதும் தன் வாயால பெருமையா பேசிக்கொள்ளக்கூடாத 3 விஷயங்களை அது ஆணித்தரமா பட்டியலிடுது. உங்களோட உயர்ந்த குடிப்பிறப்பு, நீங்க கற்ற கல்வி, அப்புறம் நீங்க அடைந்த வெற்றிகள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு என் மேனேஜர் கிட்டயோ இல்ல பொதுவெளியிலயோ சொல்லலன்னா எனக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அது ஒரு மிக முக்கியமான நடைமுறை சிக்கல் தான். ஆமா. நான் அமைதியா இருந்தா என் உழைப்ப வேறொருத்தர் தன்னுடையதுன்னு உரிமை கொண்டாடிட மாட்டாரா? இந்த இடத்துல திரிகடுகம் சொல்றது எப்படி பொருந்தும்? இப்ப திரிகடகம் சுட்டிக்காட்டுறது தற்பெருமையோட உளவியல. நீங்க செஞ்ச வேலைய மொத்தவங்க பாராட்டுறது வேற, ஆனா அத நீங்களே சந்தைப்படுத்துறது வேற. ஓ, ஓகே. உங்க கல்வியையும் வெற்றியையும் நீங்களே புகழ்ந்து பேசும்போது அந்த பெருமையோட உண்மையான மதிப்பையே நீங்க அழிச்சிடுறீங்கன்னு அந்த நூல் சொல்லுது. ஆனா ஏன் அப்படி அழிக்கிறோம்? அதுல என்ன தப்பு இருக்கு? தற்பெருமை பேசும்போதே அங்கு ஒருவித பாதுகாப்பற்ற தன்மை, அதாவது ஒரு இன்செக்யூரிட்டி வெளிப்படுது. இதத்தான் நீதிநெறி விளக்கமும் ஆமோதிக்குது. நீதிநெறி விளக்கம் என்ன சொல்லுது? அடக்கமில்லாதவங்க தாங்கள் செஞ்ச மிகச்சிறிய உதவிய கூட உலகமே அறியும்படி சத்தமிடுவாங்க. ஆனா உண்மையான சான்றோர்கள் மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சாலும் அதை வெளியே சொல்லாம அமைதியா இருப்பாங்க. நீங்க சொல்றத பார்க்கும்போது சோஷியல் மீடியால நாம அன்றாடம் பாக்குற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம் அது? தங்கள ரொம்ப பணிவானவங்களா காட்டிக்கிட்டே மறைமுகமா தற்பெருமை பேசுற ஒரு தந்திரம். நான் இத எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா எனக்கு இந்த மாபெரும் விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதுவாங்களே. ஆஹா, கரெக்ட். ஹம்பிள் பிராக்கிங்னு சொல்லுவாங்களே அதுதான். ஆமா, அதுவும் இந்த தற்பெருமையோட ஒரு வடிவம் தானே. அதேதான். அது தற்பெருமையோட மாறுவேடம். இங்க தான் நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த வெண்கல பானை அப்புறம் தங்கம் ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. வாவ், அத பத்தி சொல்லுங்க. நீதி வெண்பாங்கிற நூல்ல ஒரு அற்புதமான தத்துவம் வருது. வெண்கலம் ஏன் அவ்வளவு ஓசை எழுப்புது தெரியுமா? ஏன்? ஏன்னா அது உள்ளே வெற்றிடமா இருக்கு. அந்த வெற்றிடம் தான் அதிர்வுகளை உருவாக்கி பெரும் சத்தமா மாறுது. ஆனா தூய பசும்பொன் முழுமையா திண்மையா இருக்கிறதால அது எந்த ஓசையும் எழுப்புவதில்லை. ஓ, அப்ப சத்தம் போடுறவங்க உள்ள வெற்றிட இருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அரைக்குறை அறிவுடையவங்க அந்த வெண்கலத்தை போல தங்களை நிரூபிக்க தொடர்ந்து சத்தமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முழுமையான அறிவுடையவங்க தங்கம் போல அமைதியா இருப்பாங்க. ஆஹா, உண்மையான மதிப்புக்கு விளம்பரம் தேவையில்லைங்கிறீங்க.
உள்ள இருக்கிற வெற்றிடத்தை மறைக்கத்தான் மனுஷங்க வெளியில அதிக சத்தம் போடுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பார்வை. கண்டிப்பா. இத கேக்குற நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல நண்பர்கள் வட்டத்திலயோ யார் வெண்கலம் போல சத்தமிடுறாங்க, யார் தங்கம் போல அமைதியா இருக்கிறாங்கங்கறத இப்ப ரொம்ப எளிதா அடையாளம் காண முடியும். உண்மைதான். இது ஒரு நல்ல அளவுகோல். சரி, இப்போ செயல்கள பத்தி பெருமை பேசுறத தாண்டி அறிவின் மீதான செருக்க இந்த நூல்கள் எப்படி கையாளுது? எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த மனநிலைய பத்தி என்ன சொல்றாங்க? வந்து அறிவுச்செருக்குங்கிறது தற்பெருமையை விட ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது நாம மேலும் கத்துக்கிறதுக்கான கதவுகளை முழுசா அடைச்சிடுது. நீதிநெறி விளக்கம் இத மிக கடுமையா சாடுது. உலகில் எல்லாம் தெரிந்தவர்னு யாருமே இல்ல. அதனால முழுமையா கத்துக்கிட்டோன்னு ஒருபோதும் செருக்கு கொள்ளாதேன்னு எச்சரிக்குது. ம். இத விளக்க அவங்க பயன்படுத்துற ஓமை இயற்கையோட ஒரு பெரும் விதியை நமக்கு கற்பிக்குது. ஒரு மிகப்பெரிய மலைப்பாறையை உடைக்க கட்டாயம் அதை விட பெரிய பாறையை கொண்டு வர தேவையில்ல. ஒரு சின்ன உளி போதும். ஒரு நிமிஷம். ஒரு மலைய ஒரு சின்ன உளி எப்படி தோற்கடிக்க முடியும்? அதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ பாறைங்கிறது மிக பிரம்மாண்டமானது. ஆனா அது பொதுவானது. உளி சின்னது. ஆனா அதோட கூர்மை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மிக துல்லியமா குவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, புரியுது. அதுபோல ஒருத்தர் பல நூல்களை கற்ற மாபெரும் அறிஞரா இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சின்ன துறையில ஆழமான அறிவுடைய ஒருத்தர்கிட்ட அவர் தோற்று போற வேண்டிடும். வாவ்! அதனால நான் பெரிய பாறைங்கிற கர்வம் வேண்டாம். எந்த நேரத்திலயும் ஒரு சின்ன உளி உங்களை பிளக்கலாங்கிறது அந்த நூல். இது இன்றைய டெக்னாலஜி உலகத்துக்கு எவ்வளவு கச்சிதமா பொருந்துது பாருங்க. ஆமா. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட சிஇஓக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு பெரும் பாறை போல இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ல ஏற்படுற சிக்கலை தீர்க்க நேத்து வேலையில சேர்ந்த ஒரு இளம் பொறியாளர்ங்கிற அந்த சின்ன உளி தான் தேவைப்படும். கரெக்ட். ரொம்ப சரியான உதாரணம். அந்த இடத்துல அந்த சிஇஓ தனது கர்வத்தை விட்டுட்டு அந்த இளம் பொறியாளர்கிட்ட கத்துக்க தயாரா இருக்கணும் இல்லையா? பார்த்து உங்க செல்வத்தை பத்தி பெருமை கொள்ளாதீங்கன்னும் உங்களை விட அதிகம் கற்றவங்கள பார்த்து உங்க கல்விச் செருக்க விட்டுடுங்கன்னும் பழம்பாடல்கள் அறிவுறுத்துது. ம். இது நம்மள நாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஆமா. ஆனா இது எல்லாருக்கும் புரியறதில்ல. உண்மைதான். பல நேரங்கள்ல அறிவில்லாதவங்க தங்கள ஒரு பெரிய அறிவாளி போல காட்டிக்க கூட்டத்துல ரொம்ப ஆடம்பரமா பேசுறத பார்த்திருக்கோம். ஆமா. இணையத்துல தங்கள பத்தி போலியான பிம்பங்களை உருவாக்கி வைக்கிறவங்க இன்னைக்கு ஏராளம். இது அந்த பழந்தமிழ் அறிஞர்கள் எப்படி பார்த்தாங்க? அதுக்கு நீதிநெறி விளக்கம் ஒரு கிண்டலான ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு ஓமைய பயன்படுத்துது. வயல்வெளிகள்ல பறவைகளை விரட்ட வைக்கோலால செய்யப்பட்ட ஒரு மனுஷ உருவத்தை நிறுத்தி வச்சிருப்பாங்களே, கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, வைக்கோல் பொம்மை. ஸ்கேர் க்ரோன்னு சொல்லுவாங்கல்ல. தூரத்துல இருந்து பார்த்தா உண்மையான மனுஷன் நிக்கிற மாதிரியே தோணும். அதேதான். விலங்குகளும் பறவைகளும் ஆரம்பத்துல அந்த வைக்கோல் பொம்மைய பார்த்து உண்மையான மனுஷன்னு நம்பி பயந்து ஓடும். ம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது அசையாம இருக்கிறத பார்த்து அதனுள்ள எந்த உயிரும் இல்ல, அது வெறும் பொம்மைங்கிற உண்மையை அந்த பறவைகள் அறிஞ்சு கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த பறவைகள் அந்த பொம்மையோட தலைமையிலேயே உட்கார்ந்து எச்சமிடும். இதுதான் நிதர்சனம். ஆஹா, சரியா பிடிச்சீங்க. உண்மையான அறிஞர்கள் நிறைந்த சபையில எதுவும் தெரியாதவங்க ஆடம்பரமா பேசுறது அந்த வைக்கோல் பொம்மைக்கு சமம். ஓ! கொஞ்ச நேரம் அவங்க தன் வார்த்தைகளால மத்தவங்கள ஏமாற்றலாம். ஆனா அவங்களோட உண்மையான அறிவின் ஆழம் வெகு விரைவில் வெளிப்பட்டுடும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. உண்மையான அறிவுங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதல்ல. எனக்கு இன்னும் கற்க நிறைய இருக்குன்னு உணர்றேன் அந்த அடக்கம்தான். இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதுவரை நாம பேசினது எல்லாமே வெளி உலகத்துக்கு நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பத்தி தான். ஆமா. தற்பெருமை, அறிவுச்செருக்கு என எல்லாமே மத்தவங்களுக்கு காட்டுற பிம்பங்கள். ஆனா உண்மையான அடக்கம்ங்கிறது வெளி உலகத்துக்கு காட்டுறது மட்டுமில்லாம அது நமக்குள் தொடங்குற ஒரு ஆழமான மனக்கட்டுப்பாடு இல்லையா? இந்த அகப்போராட்டத்தை இந்த இலக்கியங்கள் எப்படி கையாளுது? இங்கதான் பழந்தமிழ் இலக்கியம் வெறும் அட்வைஸ் கொடுக்கறத தாண்டி ஆழ்ந்த உளவியலுக்குள்ள நுழையுது. அப்படியா? ஆமா. இனியவை 40ங்கிற நூல் ஒரு மனிதனுக்கு எது மிகவும் இனிமையானதுன்னு வரையறுக்கும்போது ஐம்புலன்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்வதே உச்சக்கட்ட இனிமேங்குது. ம். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு இந்த 5 புலன்கள் எதை தேடுதோ அதன் பின்னால் ஓடாம மனதை அடக்கி நல்வழியில செலுத்துறது தான் உண்மையான அடக்கம்னு உலக நீதி நூல் குறிப்பிடுது. மனம் போன போக்கில் செல்லாம இருக்கிறது கேக்குறதுக்கு மிகச்சிறந்த தத்துவமா இருக்கலாம். ஆனா நடைமுறையில இது பெரும் போராட்டமாச்சு. எப்படி சொல்றீங்க? நம்மள சுத்தி எல்லா நேரமும் நம்ம கவனத்தை ஈர்க்கிற, நம்ம புலன்களை தூண்டுற விஷயங்கள் நிறைஞ்சு கிடக்கு. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்கலைனா என்ன நடக்குங்கிறத
அறநெறிச்சாரம் மிக கொடூரமான ஒரு ஓமையின் மூலம் விளக்குது. என்ன ஊமை அது? ஆரம்பத்துல நீங்க ஒரு மாபெரும் யானைய பற்றி கேட்டீங்க இல்லையா? ஒரு வலிமையான காட்டு ஆண் யானைய எப்படி உயிரோட பிடிப்பாங்க தெரியுமா? எப்படி பிடிப்பாங்க? அதோட நேருக்கு நேர் மோதி பிடிக்க முடியாது. அதுக்காக ஒரு பெரிய குழிய வெட்டி அதை மறைச்சு அதோட அருகே நன்கு பழக்கப்படுத்தப்பட்டு ஒரு பெண் யானைய நிறுத்தி வைப்பாங்க. ஓ, அதாவது அந்த ஆண் யானையோட ஆசைய தூண்டுறதுக்காக. ஆமா, அந்த பெண் யானையின் மீது கொண்ட ஈர்ப்பால தன் எதிரே இருக்கிறது மரணக்குழிங்கிறத உணரும் தர்க்க அறிவை இழந்து அந்த மாபெரும் ஆண் யானை குருட்டுத்தனமா ஓடி வந்து குழிக்குள் விழும். வாவ்! தன் வாழ்நாள் முழுவதற்கும் அடிமையாகிடும். ஒரு வலிமையான உயிரினம் தன் சொந்த புலனீச்சையை கட்டுப்படுத்த முடியாததால எப்படி தன்னைத்தானே அழிச்சிக்குதுங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. கேட்கவே பயமா இருக்கே. தன் மனமே சாட்சியா தான் செய்யறது தவறுன்னு தெரிஞ்சும் ஆசைகளுக்கு அடிமையாகிற மனிதன் அந்த யானையைப் போல குழிக்குள் விழுந்து தவிப்பான்ங்கிறது அறநெறிச்சாரம். இந்த யானை உவமை மனவ சவுக்கால அடிக்கிற மாதிரி இருக்கு. இது அப்படியே இன்றைய நவீன வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. கண்டிப்பா. இப்போ இருக்கிற கேட்ஜெட்ஸ், மொபைல் போன்ஸ் எல்லாமே அப்படிதான். ஆமா, நமது கைகள்ல இருக்கிற மொபைல் போன் ஒரு மாய வலை. அதுல நம்ம பல மணி நேரங்களை தொலைச்சிட்டு அடுத்தடுத்து வீடியோக்களை தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்வாங்களே, அதுதான். எக்ஸாக்ட்லி. அது மூளைக்கு ஒரு தற்காலிகமான சின்ன இன்பத்தை தருது. ஆனா உண்மையில நமது நேரத்தையும் சிந்தனை திறனையும் நிம்மதியையும் நாமே குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நாம தான் அந்த ஆண் யானை, இணையதளங்கள் தான் அந்த பெண் யானை. நம்மளோட சொந்த மனமே நமக்கு எதிரா செயல்படுதே. 100% உண்மை. அந்த தற்காலிக இன்பங்கள் நமது மூளையோட வேதியியலையே மாத்தி அமைக்குது. அதனாலதான் அடக்கம்ங்கிறத வெறும் ஒரு நற்பண்பா மட்டும் பார்க்கக்கூடாது. வேற எப்படி கோக்கணும்? இனியவை 40 மிக தெளிவா சொல்லுது. ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் சிறந்த ஆயுதம் அவனது அடக்கம்தான். தன் மனசாட்சிக்கு விரோதமா செயல்படுறவன எந்த பெரும் செல்வமும் காப்பாற்றாது. ரொம்ப ஆழமான கருத்து. அடக்கம்ங்கிறது உங்களை சுற்றியுள்ள தூண்டுதல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு சுய பாதுகாப்பு முறை அது. இதுவரை நாம பேசினதிலிருந்து அடக்கம்ங்கிறது எவ்ளோ பெரிய பலம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இத நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல்? இத கேக்குற உங்களுக்கும் இந்த சந்தேகம் எழலாம். நான் என் ஆசைகளை கட்டுப்படுத்தி எந்த தற்பெருமையும் இல்லாம அமைதியா ஒரு ஓரத்துல இருந்தா இந்த உலகம் என்ன ஒரு முட்டாள்னோ இல்ல எதற்கும் லாயக்கற்ற பலவீனமான ஒன்னும் முத்திரை குத்திடாதா? பலருக்கும் வர்ற இயல்பான சந்தேகம்தான் இது. ஏன் அமைதிய என் இயலாமைன்னு மத்தவங்க நினைச்சிட மாட்டாங்களா? இது மிக மிக இயல்பான பயம். ஆனா பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த பயத்தையும் விட்டு வைக்கல. அடக்கம்ங்கிறது பலவீனம் அல்ல, அது ஒரு மாபெரும் தந்திரோபாயம். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூகங்கிறத மூதுரை என அழைக்கப்படுற வாக்குண்டாம் நூல் மிக துல்லியமா விளக்குது. அது என்ன வியூகம்? கொஞ்சம் விளக்குங்களே. நீர்நிலையில ஒரு கொக்கு ஒற்றை காலில் அசைவின்றி அமைதியா நிக்கிறது பார்த்திருப்பீங்க. அதோட கால்களுக்கிடையே பல சின்ன மீன்கள் துள்ளி விளையாடிக்கிட்டு ஓடும். ஆமா, கொக்கு நினைச்சா அந்த சிறு மீன்களை ரொம்ப எளிதா பிடிக்கலாமே. பிடிக்கலாம், ஆனா அது அசைக்கவே அசைக்காது. தூரத்திலிருந்து இத பாக்குற ஒரு அவசரக்காரருக்கு, பாரு அந்த கொக்கு எவ்வளோ பலவீனமா இருக்கு, தன் காலடியில போற சிறு மீன்களை கூட பிடிக்க தெரியாம நிக்குதே அப்படின்னு தோணும். கரெக்ட். நம்ம பார்வையில அது முட்டாள்தனமா தான் தெரியும். ஆனா கொக்குக்கு தெரியும் தன் இலக்கு என்னன்னு. தன் பசிக்கு தீனியாகக்கூடிய ஒரு பெரிய மீன் வரும் வரை தனது ஆற்றலை வீணாக்காம கவனத்தை சிதற விடாம அமைதியா காத்திருக்கு அது. வாவ்! அதுபோல அறிவுடையவங்க தகுந்த காலம் வரும் வரை அடங்கியிருப்பாங்க. அவங்களோட அமைதிய பார்த்து அவங்கள அறிவில்லாதவங்கன்னு சிறுமைப்படுத்துறவங்க தான் உண்மையான முட்டாள்கள். இந்த கொக்கு உவமை என்ன அப்படியே திகைக்க வைக்குது. இது ஒரு சிறந்த நீண்டகால முதலீட்டாளரோட மனநிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, ஒரு மாஸ்டர் இன்வெஸ்டர் எப்படி யோசிப்பாருன்னு சொல்லுங்க. பங்குச்சந்தையில சிறு சிறு சலனங்கள் வரும்போதெல்லாம் பதறி போய் முதலீட்டை மாத்துறவங்க அந்த சிறு மீன்களுக்கு ஆசைப்படுறவங்க. ஆனா உண்மையான முதலீட்டாளர் மாபெரும் லாபம் வரும் வரை சந்தையோட எந்த சத்தத்துக்கும் செவிசாய்க்காம கொக்கு போல அமைதியா காத்திருப்பார். எக்ஸாக்ட்லி. அவர் அமைதியா இருக்கிறது பலவீனத்தால கிடையாது, மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கான ஒரு அசாத்தியமான வியூகத்தால. இதுதான் ஒரு மாபெரும் தலைவனுக்கான இலக்கணம். நீங்க ரொம்ப சரியா உள்வாங்கியிருக்கீங்க. அந்த அமைதி ஒரு செயலற்ற தன்மை கிடையாது. அது ஆற்றலை சேமிச்சு வைக்கிற தன்மை. கோபப்பட வேண்டிய இடத்துல கூட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியான நேரம் வரும்போது அடிப்பதற்கான காத்திருப்பது. ரொம்ப அருமை. இதை இன்னும் வலுவா பதியடிக்க வெற்றி வேர்க்கைங்கிற நூல்ல வர ஒரு கருத்தை நம்ம கட்டாயம் பேசணும். அது நம்ம தொடக்கத்துல பேசின அந்த யானை அப்புறம் அங்குசம் பற்றிய குறிப்பு தானே? ஆமா, மலை போன்ற பிரம்மாண்டமான உருவமும்
எந்த விலங்கிற்கும் அஞ்சாத மூர்க்கத்தனமும் கொண்ட யானை எப்படி பாகனோட கையில உள்ள ஒரு சின்ன குச்சிக்கு கட்டுப்பட்டு நடக்குது? அந்த அங்குஷம் யானையை விட பலமானதா? கண்டிப்பா இல்ல. இல்ல. யானைக்கு தன் பலம் தெரியும். ஆனா அந்த அங்குஷம் யானையோட அபாரமான ஆற்றலை சிதற விடாம ஒரே நேர்கோட்ல குவியப்படுத்துற ஒரு கருவியா செயல்படுது. ஓ, அது ஒரு ஃபோக்கஸ் பண்ற டூல். ஆனா அதுபோல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அறிவும் திறமையும் வலிமையும் இருந்தாலும் அதைச் சரியான வழியில சரியான நேரத்துல செலுத்த அடக்கம்ங்கிற அந்த அங்குஷம் தேவை. கட்டுப்படுத்தப்படாத ஆற்றல் அழிவைத்தான் தரும். அப்படி என்றால் நம்மிடம் இருக்கிற திறமை மற்றும் அறிவை விட அந்த திறமைய எப்போ வெளிப்படுத்தணும், எப்போ அடக்கி வாசிக்கணுங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கு தான் அதிக மதிப்பு இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா. அதனாலதான் வெற்றி வேர்க்கை மிக அழகா முத்தாய்ப்பா ஒரு வரிய பதிவு செய்து, அறிஞர் கழகு கற்றுணர்ந்த அடங்கள். ரொம்ப அழகான வரி. அதாவது பல விஷயங்களை கற்றுத் தேர்ந்த அறிஞர்களுக்கு உண்மையான அழகே அவங்க அணிந்திருக்கிற ஆபரணங்களோ ஆடைகளோ கிடையாது. அவங்களோட அந்த தன்னடக்கம் தான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கற்றறிந்தவனோ அந்த அளவுக்கு அவன் பணிவாகவும் அடக்கமாகவும் இருக்கணும். அதுதான் அவனது அறிவுக்கு மகுடம். எப்பேற்பட்ட ஆழமான சிந்தனைகள். சரி, நாம இன்னைக்கு பேசினத சற்று தொகுத்து பார்ப்போம். இன்னைக்கு நாம புலவர் குழந்தை அவங்களோட நீதி களஞ்சியம் வாயிலாக பல பழந்தமிழ் இலக்கியங்கள்ல புதைந்து கிடந்த ஒரு மாபெரும் வாழ்வியல் உண்மைய கண்டறிஞ்சோம். ஆமாம். வெண்கலத்தை விட தங்கம் ஏன் உயர்ந்தது? ஏன்னா தங்கம் தன் வெற்றிடத்தை மறைக்க தற்பெருமை பேசி சத்தமிடுவதில்லை. பாறையை விட சின்ன உளி எப்படி சக்தி வாய்ந்தது? ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்தவர் யாரும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட துறையில கூர்மையான அறிவே கர்வத்தை வெல்லும். கரெக்ட். காட்டு யானை ஏன் வளையில விழுது? தன் புலன் இச்சையை கட்டுப்படுத்த முடியாததால. அப்புறம் கொக்கோட காத்திருப்பு எப்படி ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு மாபெரும் வியூகம்ங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். இப்போ இந்த தகவல்கள் இத கேக்குற உங்களுக்கு எப்படி பயன்படும்ங்கறத சிந்திப்பது மிக மிக முக்கியம். ஆமா, உங்களோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி அப்ளை பண்றது? உங்களோட அடுத்த மீட்டிங்லயோ இல்ல சோஷியல் மீடியாவிலயோ நீங்களும் ஓசை எழுப்புற வெண்கலமா இல்லாம அமைதியான பசும் பொன்னா இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களை சுற்றியுள்ள தேவையற்ற கவனச்சிதறல்களுக்கு பதிலளிக்காம சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கும் கொக்கா நீங்க மாறலாம். ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் இது. உங்க மனதை கட்டுப்படுத்துற அங்குசத்தை வேற யாருடைய கையிலயும் கொடுக்காம உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான பலம். மிகச்சிறப்பான வாழ்வியல் பாடங்கள். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட இந்த நுண்ணிய தேடலை நாம நிறைவு செய்வோம். இன்னைக்கு நாம பார்த்த அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் ஒரு உண்மை ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன உண்மை அது? உண்மையான அறிவுங்கிறது நமக்கு எவ்வளவு குறைவான விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்குங்கிறத முழுமையா உணர்வதுதான். அப்படி என்றால் நாம ஒரு துறையில நிபுணராக புதிய விஷயங்களை உலகத்திடமிருந்து கற்க நம்முடைய பேச்சின் அளவும் குறைஞ்சுக்கிட்டே வரணுமா? யோசிக்க வேண்டிய கேள்விதான். அறிவின் உச்சம்ங்கிறது சத்தத்துல இல்ல, முழுமையான அமைதியில தான் இருக்கா? இத சற்றே தனிமையில சிந்திச்சு பாருங்க. வெறும் தற்பெருமையால சத்தமிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தை உங்க மௌனத்தால வெல்ல இதுவே உங்களுக்கான சிறந்த உத்தியா இருக்கலாம். ஆழமான தேடல்கள் தொடரும்.